தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த பெத்தேல் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் இரண்டாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்வதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது தொடர்பாக அந்த மக்கள் அறிவித்த பேட்டியை பார்க்கலாம். திருநெல்வேலி 4 வழி பாதைக்கு வரணும்னா இந்த ரயில்வே சுரங்கப்பாதை வழி தான் வரணும். ஆனால் நேற்று பேஞ்ச மழையினால இந்த ரயில்வே சுரங்கப்பாதை நிறைஞ்சி இருக்குது, வர முடியல எங்களால். பொதுமக்கள் எங்களுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரயில்வே திருநெல்வேலி 4 வழிச்சாலைக்கு வரணும்னா 5 கிலோமீட்டர் சுற்றி வரணும். இது மாவட்ட நிர்வாகம் பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்கிட கேட்கலாம். சுதன், வணக்கம். ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் தொடர்ந்து பெய்த பலத்த மழையின் காரணமாக கோவில்பட்டி பெத்தேல் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாலம் முழுவதும் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் நேற்று முதல் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் அளவு இன்னும் குறையவில்லை என்பதால் 2வது நாளாக அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. கோவில்பட்டி நகரிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான சாலை பகுதி என்பதால் அப்பகுதி வழியாக செல்லக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஏற்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுதன். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பயணிகள் நடைமேடைக்கு செல்லும் சுரங்கப்பாதையில் சுமார் 1 அடிக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் ரயில் நிலைய நடைமேடைக்கு செல்லும் மக்கள் தண்ணீரில் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பயணிகள் நடைமேடைக்கு செல்லும் சுரங்கப்பாதையில் சுமார் 1 அடிக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. அதன் காரணமாக மாவட்டத்தின் பல இடங்கள் மழை நீரானது சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி ரயில்வே சந்திப்பிற்கு தினமும் 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் செல்லக்கூடிய ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதையில் 1 அடி அளவிற்கு மழை நீரானது தேங்கியுள்ளது. இதனால் பயணிகள் அவதி அடைந்துள்ளனர். குறிப்பாக வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களும், தென் மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களும் திருச்சி ரயில்வே சந்திப்பை கடந்துதான் செல்ல வேண்டும். கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் திருச்சி ரயில்வே சந்திப்பில் 8 நடைமேடை அருகே சுரங்கப்பாதையானது உள்ளது. இந்த சுரங்கப்பாதையில் 1 அடி அளவிற்கு மழை நீர் நிற்பதால் ரயில் செல்ப பயணிகளும் ரயிலிருந்து வரும் பயணிகளும் அவதி அடைந்து வருகின்றனர். இதை தற்போது ரயில்வே ஊழியர்கள், ரயில்வே நிர்வாகத்தினர் அப்ப தண்ணியை மோட்டர் வைத்து உறிஞ்சி வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். கனமழை காரணமாக இன்றும் நாளையும் திருச்செந்தூர் கோவிலுக்கு வர வேண்டாம் என்று பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திய நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கொட்டும் மழையிலும் கூட்டமாக சாமி தரிசனம் செய்து ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கந்தன். வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். தற்போது திருச்செந்தூர் கடலில் ஆபத்தை உணராமல் பக்தர்கள் குளித்துக் கொண்டிருக்கார். தொடர் கனமழை காரணமாக இன்றும் நாளையும் திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் வர வேண்டாம் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த போதிலும் கூட்டமாக தற்போது பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளனர். குறிப்பாக தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் இதனால் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். பல்வேறு முக்கிய சாலைகள் தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் திருச்செந்தூர் கோயிலுக்கு காலை முதலே கூட்டமாக கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக பக்தர்கள் கோவில் அருகே உள்ள கடலில் இறங்கி கூட்டமாக ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். அது மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் பலரும் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் இந்த சீக்கிரத்துடன் காணப்படும் கடலில் இறங்கி குளித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். தஞ்சையில் பெய்த தொடர் கனமழையால் வெள்ளம் வடிகால் வாரி உடைந்து தலையாமங்கலம், சின்ன பொன்னாப்பூர் உள்ளிட்ட 6 கிராமங்களில் தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் சுமார் 1500 ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. அது குறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம்.
ஒரு 1500 ஏக்கர் இந்த இடத்துல நடுறோம். ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட இந்த இடத்துல உடைப்பு ஏற்பட்டு போயிடுது. உடைப்பு ஏற்பட்டாலும் வந்து ஒரு அரசு அதிகாரிகளோ யாருமே வந்து இதை வந்து கவனம் செலுத்துறது கிடையாது. ஒரு கேட்க பார்க்க நாதி கிடையாது. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் நடவு நட்டோம். நடவு நட்டு அந்த போன மழையில போய்த்து சுத்தமாக அழுகி போய்த்து. ஒரு அரசு அதிகாரியை யாருமே வந்து பார்க்க கிடையாது, கேட்க கிடையாது. இதுக்கு வந்து நிவாரணம் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, அதாவது தஞ்சை மாவட்டம் முழுவதும் கடந்த 4 நாட்களாக விடாமல் கனமழையானது பெய்து வந்தது. இதன் காரணமாக வல்லம் வடிகால்வாரி உடைந்து தண்ணீரானது சின்ன பொன்னாப்பூர், தலையமங்கலம், நெய்வாசல், கக்கரை, குளமங்கலம் உள்ளிட்ட 6 கிராமங்களில் தண்ணீரானது புகுந்தது. நடவு செய்து 10 நாட்கள் முதல் 30 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நெற்பயிர்கள் தெரியாத அளவிற்கு விளைநிலங்கள் கடல் போல் தற்போது காட்சியளிக்கிற வீடியோ நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் தண்ணீரை வடிய விட்டு வருகின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 30,000 ரூபாய் செலவு செய்து நடவு செய்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் பாதிப்பு ஏற்படுவதாக கவலையுடன் தெரிவித்த விவசாயிகள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் முதல் வேளாண் அதிகாரிகள் வரை இதுவரை ஒருவர் கூட வந்து பார்க்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரிய பொருள் செலவு செய்தும் கடன் வாங்கி நட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாததால் தஞ்சை மாவட்டத்தில் அனைத்து விவசாய பகுதிகளும் ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.